அடுத்து எனது அன்பு நண்பர் போட்டியாளர் அருள் பிரகாஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருமே பேசுறதுக்கு வெளியே கேமரா இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது இஃப் யூ வாண்ட் டு ஷேர் யுவர் கமெண்ட்ஸ் எது வேணாலும் சொல்லலாம். நீங்கள் படத்தை பற்றி உங்களுடைய விமர்சனங்களை தாராளமாக சொல்லலாம். அதனால் வெளியே போகும்போது விருப்பம் இருக்கவங்க அதை நீங்கள் உங்களுடைய பைட்ஸ் அதை கொடுத்துட்டு போங்க. நான் மை டியர் ஃப்ரெண்ட் அருள் பிரகாஷ். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த அற்புதமான நற்செய்தி திரைப்படத்தை எடுத்திருக்கிற அருமை நண்பர் ரமேஷ் அவர்களை எல்லாரின் சார்பாகவும் நான் இப்பொழுது என்னுடைய அன்பின் அடையாளமாக இந்த பொன்னாடையை பொருத்தி பாராட்ட விரும்புகிறேன். அவருக்கு உறுதுணையாக இருக்கிற இந்த ஊழியத்தை தாங்கிக் கொண்டிருக்கிற நம்ம எல்லாம் ஓடி ஓடி இடம் கொடுத்து உட்கார வைத்த கிறிஸ்டோபர் அவர்களையும் நான் உங்கள் எல்லார் முன்னாலையும் கௌரவிக்க விரும்புகிறேன். அவர் திரைக்கு பின்னாலிருந்து பல காரியங்களை செய்கிறார். வாங்கட்டும். கிறிஸ்தவனாய் பிறப்பது என்பது வேறு, கிறிஸ்தவனாய் இருப்பது என்பது வேறு என்பதை இந்த படம் உணர்த்தி இருக்கிறது. கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள வேறுபாட்டை இந்த படம் உணர்த்தி இருக்கிறது. 100 பிரசங்கம் செய்ய வேண்டியதை இந்த ஒரு படம் சாதித்திருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு பிரசங்கம் கேட்கிற பழக்கம் உண்டு, கேட்கிற மாதிரி நடிக்கிற பழக்கம் உண்டு. நமக்குன்னு 4 பிரசங்கம் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பரிசலெல்லாம் 4 பிரசங்கம் கன்ஃபார்மாக இருக்கு. முதல் பிரசங்கம் எப்படின்னா நம்ம ஞானஸ்நான டைமில் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு புரியாது, குழந்தையா இருப்போம்ல. அதுக்காக தான் ஞானத்தாய் ஞானத்தப்புன்னு ஒருத்தர் நிறுத்தி அவங்க அந்த பிரசங்கத்தை கேட்டு நம்ம வளர்ந்த பிறகு நம்மக்கிட்ட சொல்லணும். ஆனால் அவங்க அன்னைக்கு சண்டை போட்டுனா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஆனால் அந்த பிரசங்கத்தை நம்மளால கேட்க முடியாது. 2வது நமக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. எப்போது? கன்ஃபர்மேஷன் டைமில். அப்போ தான் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் முதல்ல புடவை கட்டிப்போம், முக்காடு வேறு நிற்காது. அப்பவும் பிரசங்கம் கேட்க மாட்டோம். 3வது நமக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. எப்போ பரவாயில்லையே, கரெக்டாக சொல்கிறீங்களே. அப்பப்போ எவனாவது பிரசங்கம் கேட்பானா? ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள், உங்கள் கல்யாண பிரசங்கம் யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? ஒரு அம்மா சொல்லுது, தேதியே மறந்து போச்சு, நீ பிரசங்கத்தை கேட்டுனுக்கிறேன். 4வது நமக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. எப்போ? அப்போ கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் முடியாது. எனவே நமக்குன்னு பண்ணுற 4 பிரசங்கத்தை ஸ்கிப் பண்ணுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே எந்தெந்த வடிவெல்லாம் நற்செய்தி என் கையில் வருகிறதோ அந்தந்த வடிவில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எந்தெந்த வடிவில் நற்செய்தியை கொடுத்தால் நல்லதோ அந்தந்த வடிவில் கொடுப்பதும் கடமையாக இருக்கிறது. அதைத்தான் ரமேஷ் இன்றைக்கு செய்திருக்கிறார். இந்த படத்துல ஒரு சினிமா டைரக்டரா 2-3 இடம் அப்படியே எனக்கு கை தட்டும்னு ஆசையா இருக்கு. ஒரு இடம், அந்த மருமக கோயிலுக்குள்ள போறா, அவளால் ஜெபம் பண்ண முடியல. அதுக்கு அவள் சொன்ன காரணம், அவள் எழுதின டைலாக்ல சூப்பர். நான் என் கணவனுக்காக வேண்டுவேன், அந்த கணவனே உன்னை நம்பலையே, நான் என்ன வேண்டது, எனக்கு குழப்பமா இருக்குன்னு திரும்புறா. அதாவது அவள் டேர்ன் ஆயிட்டா, அவள் திரும்பி வந்துட்டா. அதை சொல்லாம அந்த குழந்தை வீடியோ கேம்ஸ் டு வின் அப்படின்னு காமிச்சாரு. ரமேஷ், அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. இப்படி இந்த படத்துல 10-15 இடத்த நான் குறிச்சு வச்சிருக்கேன், சொல்றதுக்கு நேரம் இல்லை. இன்னொரு இடம், அவ உங்களை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற லொகேஷன், அவ போக போக கேமராவை மேல காட்டி அவன் தனியா நிக்கிறான் ஒத்தையடி பாதையில் காமிச்சிங்களே, அந்த இடத்துலயும் நீங்க மிகச்சிறந்த இயக்குனராக நின்றிருக்கிறீர்கள். இவை எல்லாவற்றையும் விட இந்த படம் கிறிஸ்தவத்தை உரைப்பதில்லை, கிறிஸ்தவத்தை உணர்த்துவது. கிறிஸ்தவம் என்பதே உரைப்பதில். ஏசியை ஏத்துக்கோ ஏத்துக்கோ ஏத்துக்கோ, அவர் இன்னும் வேலை போகாத சரக்கு மாதிரி எல்லாரும் கூவி கூவி அவர் வித்துருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதல்ல, இயேசுவை அக்செப்ட் பண்ணிக்க வைக்க வேண்டியதல்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க வேண்டியதுதான் இன்னைக்கு நற்செய்தியாளர்களுடைய வேலை. அதை இன்றைக்கு செஞ்சிருக்கிறான். இன்னைக்கு ஒரு பரபரப்பான உலகத்துல இப்ப பைபிள் படிக்கிறதே ஸ்பீடா படிக்கிறான். டக்குனு ஏச்சு இப்படி பிரிச்சு இப்படி தொடுவானா, எந்த வசனம் ஒருத்தன் படிக்கான், ஒருத்தன் தொட்டிருக்கான், யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்னு வந்திருக்கு. ஐயோ நல்லா வரலன்ட்டு திருப்பி முடிச்சு இப்படி திரும்பி இன்னொரு இடத்த தொட்டிருக்கான், நீயே அதையே செய்வாயாகன்னு வந்திருக்கு. அப்படி பரபரப்பா பைபிள் படிக்கிற இந்த காலத்துல
இந்த படம் முழுக்க சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. இப்போ இதில் 2 விஷயம் யோசித்து பாருங்க. ஒரு மதத்தில் ஊறிப்போன, சைவ வைணவத்தில் ஊறிப்போன ஒரு பெரியவரிடத்துல ஒரு கிறிஸ்தவர் வந்து தைரியமா இது எப்படின்னு கேள்வி கேட்டார்ல, அந்த இடத்துல தானே ராஜேஷ் ஸ்டேன் ஆகிறார். அதான படத்தினுடைய தொடக்கம். அப்படி தொடங்கின உடனே பைபிளை வாசிக்க வாசிக்க, இதான் எனக்கு இந்த இடத்துல தான் ரமேஷ் நீங்க சரியா செஞ்சிருக்கீங்க. யாரோ 2 பேர் வந்து 3 பேர் சொன்னாங்க, அதனால நான் கடவுளை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லாம பைபிளை வாசிக்க வாசிக்க எனக்கு தெளிவு பிறந்தது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த இடத்தில் எந்த ஊழியனும் தேவையில்லை, பைபிளை நீ வாசிக்க ஆரம்பிச்சாலே உன் வாழ்வின் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் என்பதை இந்த படம் சொல்லி இருக்கிறது. அவர் கூடயே ஒரு ஆள் அரசியல்வாதி மாதிரி காமிச்சார் பார்த்தீங்களா, அதான் அந்த படத்தினுடைய யுக்தியிலே ரொம்ப பெருசு. ஒரு காலத்தில் இருந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கு மதத்தை அரசியல் பயன்படுத்துகிறது. மதவாதிக்கும் ஆன்மீகவாதிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே வரியில் சொல்லலாம், எது நடந்தாலும் கடவுள் என்னை காப்பாற்றுவார்னு நினைச்சா அவன் ஆன்மீகவாதி, கடவுளையே நான் தான் காப்பாற்றுறேன்னு சொல்றான் பார்த்தீங்களா, அவன் மதவாதி. இந்த சூழலில் இப்போ இந்த படம் கொடுத்திருக்கிற தெளிவு, இன்னைக்கு எதை சொன்னாலும் கிறிஸ்தவங்க ஏற்றுட்டு போயிடாங்க. இந்த குட் ஃப்ரைடே எல்லாம் வரும்ல, அப்படி 7 பிரசங்கம் நடக்கும் இல்லை 7 பிரசங்கம் நடக்கும். ஒரு பிரசங்கம் கேட்கறதே கஷ்டம். சில கோயிலில் ஒரே ஐயர் 7 வார்த்தை பேசுவார். நான் ஒரு ஐயரை பார்த்து கேட்டேன், ஏங்க நீங்களே 7 வார்த்தை பேசுறீங்கன்னு. அவர் சொல்றாரு, வீட்டில் தான் நான் 1 வார்த்தை பேச முடியல, சர்ச்சில் கூட 7 வார்த்தை பேச முடியாது. சரி, அவர் 7 வார்த்தை அவர் பேசுறோம். ஒரு சர்ச்சில் ஒரு பையனை என்ன பண்ணிட்டார், அப்பா வந்து சின்ன பையனை சர்ச்சுக்கு கூட்டின்னு போயிட்டார். அவன் போன 7 பிரசங்கத்துக்கு உட்கார முடியல அவனால, பெரியவங்களே உட்கார முடியல. சின்னவன் நின்றான், இது என்ன இப்போ என்ன பண்றது, அடுத்தது என்ன கேட்டேன், எத்தனை வார்த்தை இன்னும் எத்தனை வார்த்தை, அடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டுறான். அவங்க அப்பா சொல்லி 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 பார்த்து சலிச்சு போயிட்டாரு. கடைசியில் ஏசு கிறிஸ்து ஆவியை ஒப்பித்தான்னு பெல் அடிச்சுக்கிறாங்க. பையன் கேட்டுக்கிறான், ஏன் இப்போ பெல் அடிக்கிறாங்க? இவர் கோவத்திலே ஏசாமி கதை இதோட முடிஞ்சு போச்சு, அதனால பெல் அடிக்கிறாங்க, உட்காரான்ட்டான். அவன் உட்காந்துட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஒரு கல்யாணத்துக்கு கூட்டு போய்கிறார். அங்கே தாலி கட்டும் போது பெல் அடிச்சுக்கிறாங்க. பையன் கேட்டுக்கிறான், இப்போ ஏன் பெல் அடிக்கிறாங்க? அதோ தாலி கட்டுறான் பாரு, அவன் கதை இன்னையோட முடிஞ்சு போச்சு. அப்ப நம்மால் முடிவு பண்ணிட்டா, ஓ நம்ம சர்ச்சில் எவன் கதையாவது முடிவு போகலாம், பெல் அடிப்பாங்க போல் இருக்கு. எதையோ சொல்லி சமாளிக்கிறது. இந்த படம் முழுக்க இன்னொரு செய்தி ரமேஷ் உங்களை பாராட்டுறது என்னன்னா, இந்த ஸ்கிரீன் பிளே நீங்க வகுத்து கூட்டீங்கல்ல, அவங்க நீங்க அப்பா உங்களை எங்களுக்கு பிடிக்கல, நான் வெளியே போயிடுறேன், நீங்க போயிடுங்க, நான் போயிட்டு சண்டை வந்து இந்த ஃபேமிலி 2 தனியா பிரிஞ்சிருமோ தான் நினைச்சேன். அங்கதான் ரமேஷுடைய புத்திசாலித்தனத்தை நாம் கரம் தட்டி பாராட்ட வேண்டும். எப்பா நான் உன்னை சகிச்சுக்கிறேன், இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன் இப்படி வைக்கிறாரு? இப்படி வைக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அதாவது அந்த குடும்பத்தில் அவர் சாட்சியா வாழணும்னு விரும்புறாரு. இதை ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லையே அப்படின்னு நான் படம் முழுக்க யோசிச்சுட்டே இருக்கேன். ராஜேஷும் அவங்க மகனும் மருமகளும் சண்டை போட்டுட்டாங்க, வெளியே போறாங்க. 2 பேரும் சண்டை போட்டு வெளியே போன்னு சொல்ற போறாங்க, பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அது ஆர்டினரி ஸ்டோரி. ஆனா அவர் உள்ளே இருக்கிறார், நான் இங்கே இருக்கிறேன்ப்பா, நீங்க பிரிஞ்சு போனா இங்கே கூட நம்ம தனித்தனியா வாழலாம் இருக்கிறாரு. அந்த இடத்துல புரிஞ்சிச்சு, ஓ அவர் சாட்சியா வாழணும்னு நினைக்கிறாரு. ஆனா இதை ரமேஷ் சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டாங்க. கிளைமேக்ஸ் ஒரு டைலாக் வச்சாரு, ஊழியம்ங்கிறது குடும்பத்துல தான் ஆரம்பிக்கணும்னு சொன்னார் பாருங்க, அருமையான இடம். அதை கொண்டு வந்து கிளைமேக்ஸ்ல அந்த சீன்லேயே வச்சிருந்தா கூட அவட நல்லா இருந்திருக்காரு. அதை கொண்டு வந்து கிளைமேக்ஸ்ல வச்சாரு பாருங்க, அங்கதான் ரமேஷ் நிற்கிறார். இன்னைக்கு குடும்பத்தை விட்டுட்டு நிறைய பேர் நான் ஃபுல் டைம் காஸ்பல் பண்றேன்னு போறான். நீங்க யோசித்து பாருங்க, தமிழ்நாட்டில் மட்டும் 12,000 பேர், தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் 12,000 பேர் ஃபுல் டைம் காஸ்பல் பண்றவங்க இருக்கானோ. ஃபுல் டைம் காஸ்பல் புரியுதாங்களே, வேற வேலையே இல்லாம ஊழியம் பண்றவங்க மட்டும் எத்தனை பேர் இருக்கான்? 12,000 பேர். இத்தனை பேர் ஒழுங்கா ஊழியம் இருந்தா மெட்ராஸ் சிட்டி முழுக்க எனக்கு கிறிஸ்தவங்க தான் இருந்திருக்கணும். யோசித்து பாருங்க. நீங்க தாம்பரத்துக்கு சைதாப்பேட்டிலேருந்து வேளச்சேரி வழியா ஒரு ரூட் போகுது இல்லை, அதில் பஸ்ஸில் உட்காந்துட்டே போய் பாருங்க, பஸ்ஸில் பார்த்துட்டே போங்களேன். போகிற இடத்துல வழியெல்லாம் சர்ச் இருக்கும், குறைஞ்சது 100 சர்ச் இருக்கும். நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச், பக்கத்துலேயே ஒருத்தன் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் சர்ச், இன்னொருத்த வச்சுக்கிறான் ஃபுல் காஸ்பல் சர்ச். நம்மெல்லாம் குவார்டர் காஸ்பல் தான் தரோம், அவன் தான் ஃபுல் காஸ்பல். இத்தனை திருச்சபைகள் செய்யாததை இந்த திரைப்படம் செய்கிறது. கிறிஸ்தவங்க சினிமா பார்க்கறதே தப்புன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இன்னும் இருக்கிற நேரத்தில் கிறிஸ்தவர்கள் திரைப்படத்துறையும் கையில் எடுத்து இந்த சத்தியத்தை இன்னும் எஃபெக்டா சொல்லணும். ஒரு ஜீசஸ், ஒரு கருணாமூர்த்தி, ஒரு சாம்சன், இந்த படமே பார்த்து கொண்டதில்லை. நடைமுறை வாழ்க்கையில் உன் வீட்டிலும் என் வீட்டிலும் இருக்கிற சாதாரண சிக்கல்களை திரைப்படங்கள் மூலம் காண்பிக்க வேண்டும் என்று தைரியமாக கையில் எடுத்து ஒரு அழகான பிரச்சனையை கையில் எடுத்து படம் முழுக்க அந்த நடிகர்களை எல்லாம் அவ்வளவு அழகாக நடிக்க வைத்து படம் முழுக்கவே நமக்கு ஒரு என்ன ஆகப்போகுது அவங்கள அவர் மாற்றுவாரா, யாரோ ஒரு அதிசயம் நடக்குது. இந்த ஜுரம் அடிக்கிற சீனில் வந்து நான் நினச்சேன், உள்ள ராஜேஷ் வந்து ஜோம் பண்ணோன்னே ஜுரம் நல்லா ஆடுற மாதிரி காமிச்சிட்டா நல்லா இருக்காதே, அப்படி வராதானா, அப்படி வைக்கல அவர். அப்படி அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் கிறிஸ்தவங்கிறதே முன்தான், அவரை கற்றுக்கொள்ளுகிற பருவம், பின்பற்றுகிற பருவம்,
பிரதிபலிக்கிற பருவம். கற்றுக்கொள்கிற பருவம் சண்டே ஸ்கூல், பின்பற்றுகிற பருவம் யூத்து, பிரதிபலிக்கிற பருவம் பெருசான பிறகு. கற்றுக்கொள்ளாதவனால் பின்பற்ற முடியாது, பின்பற்றாதவனால் பிரதிபலிக்க முடியாது, பிரதிபலிக்க முடியாதவனால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. இந்த தியரியை மிக அழகாக இந்த படம் சொல்லி இருக்கிறது. படத்து முடிவில் தகனம் பண்ணுவதா அடக்கம் பண்ணுவதா என்பதற்கு அவர் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு எந்தெந்த கலாச்சாரத்தை எல்லாம் திருச்சபை அணிந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த மொழியிலும் சொல்லலாம், அவன் சொந்த மொழியிலும் சொல்லலாம். அதுக்கு கலாச்சாரமோ ஆடையோ ஒரு தடை கிடையாதுன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த இடத்தை நான் மிக ரசிக்கிறேன். இப்படிப்பட்டது இவர் சினிமா ஒரு கடைசியா எல்லா நேரத்திலையும் வருத்தப்படுவார். இன்னைக்கு வருத்தப்படார். நான் மட்டும் அவங்களுக்கு இந்த படத்தை எடுத்திருந்தா நேரத்துக்கு நான் எங்கேயோ போயிருப்பேன். ரமேஷ், இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அவங்களுக்கு நீங்க படம் எடுத்தா நீங்க எங்கேயோ போயிருப்பீங்க. இந்த படம் எடுத்திருக்கீங்க, அது எங்கெங்கேயோ போக போகுது. நன்றி, வணக்கம்.